குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்மர் புதுச்சேரி அதில் வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடென்ட். சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வேலைவாய்ப்பு போகிறாங்களோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து வெளியிடுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிஎஃப் ஃபைலை வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஜிப்மர் புதுச்சேரி என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடென்ட். ஓகேங்களா, போட்டிருக்காங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸு கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் போஸ்ட்டு எவ்வளவு, நியூராலஜி, நியூரோ சர்ஜரி, அந்த என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ அது எல்லாத்தையுமே இதில் இந்த லைட் சைடில் இருக்குது. இதில் கோ த்ரூ பண்ணிக்கிறங்க. டோட்டல் போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. அது மாதிரி கேட்டகரி வைஸாக எந்த கேஸ்ட்டு அப்படின்னா ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனு, அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு, இது எல்லாருக்குமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. அது எல்லா கேட்டகரியும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, பல்மனரி மெடிசன், நியூராலஜி, அதுக்கெலாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துங்க. எம்டி, டிஎன்பி இதை வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அது கட் ஆஃப் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31/3/2025. சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 பெர் மந்த்து. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க நோட்டுன்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து 25 ஜனவரி 2025. டேட் ஆஃப் இன்டர்வியூ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/1/2025. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனு. யாருக்கு 250 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் உங்களுக்கு வந்து 250. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து எப்படி என்ன மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். ஹவு டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அப்ளிகேஷன் போடலே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜில் வந்து ஜிப்மர் பாண்டிச்சேரிக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட வேண்டியதான். ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் பீன்ஸ் ரெசிடென்ட் ரெக்ரூட்மெண்ட் பீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர், இந்த நம்பருக்கு டேட் ஆஃப் பேமெண்ட்டு, இதெல்லாம் எது கேட்டுக்கானா இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபில் பண்ணும்போது எடுத்து வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் இந்த இதை காலத்தை ஃபில் பண்ணிட்டு இன்டர்வியூ போயிடலாம் அவங்க கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்துட்டு இந்த ஜிப்மர் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேறு எதுலேயும் அப்ளை பண்ண தேவையில்ல. ஜிப்மர் வெப்சைட்லேயே நீங்கள் போய் அப்ளை பண்ண வேண்டியதான். அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதில் ஒரு காப்பி வந்து நீங்கள் கையில் வந்து எப்போவுமே எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி, எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிஃபிகேட்டு, எம்டி, எம்எஸ், டிஎன்பி இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு போயிருக்கணும். அதுவும் பயோடேட்டா, அப்புறம் கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு, என்ஓசி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்டு, அது மாதிரி நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் நீங்கள் கரெக்டாக இன்டர்வியூ போகிறப்ப எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷனை வந்து கீழே கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் ஒன் டைம் வந்து இந்த பிடிஎஃப் வந்து கோ த்ரூ பண்ணிக்கிறங்க. அது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது மாதிரி அரசு வேலைவாய்ப்பு சம்மந்த நியூஸ் உங்களை வந்து சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.